புதுச்சேரி மீனாட்சிப்பேட்டில் உள்ள மலர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பிரிவு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் குமரேசன் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முப்படை வீரர்கள் மற்றும் வீர நாரிகள் நலசங்கத்தின் தலைவர் SGT மோகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் மழலையர் கல்வியை வெற்றிகரமாக முடித்த சிறுவர் சிறுமியர்களுக்கு பட்டங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினர் தனது உரையில் குழந்தைகளின் ஆரம்ப கால கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் அவர்களை தேசபக்தி மிக்கவர்களாக வளர்ப்பதன் அவசியம் குறித்தும் பேசினார். இந்த விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். பாருங்க பாப்பா, இங்க பாருமா, இங்க பாருமா. எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. புதுச்சேரி மாநிலத்தில் சாலையோரங்களில் உள்ள மரங்கள் காய்ந்து கிளைகள் முறிந்து கீழே விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த நிலை வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அபாயமாக மாறியுள்ளது. திடீரென விழும் கிளைகள் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளின் மீது விழும் சூழ்நிலை உருவாகி உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இதனை முன்னிட்டு பொதுமக்கள் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காய்ந்த மற்றும் அபாயகரமான மரங்களை அடையாளம் கண்டு வெட்டுதல், கிளைகளை சீரமைத்தல் மற்றும் சாலையோர மரங்களுக்கு பராமரிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. விபத்துகளை தவிர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பகுதிகளில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களை கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் எச்சரித்து விரட்டும் காணொலி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் கடற்கரை பகுதிகளில் கூடியிருந்த சிலர் மது அருந்திக் கொண்டிருந்த நிலையில் ஆய்வாளர் தியாகராஜன் நேரில் சென்று கடுமையாக எச்சரித்து அங்கிருந்து அகற்றுகிறார். பொது இடங்களில் மது அருந்துவது சட்டவிரோதம் என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் கண்டித்து கூறும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக குடும்பத்தினருடன் கடற்கரைக்கு வரும் மக்களின் பாதுகாப்பையும் அமைதியையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி காவல்துறையின் திடீர் நடவடிக்கைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் பொது இடங்களில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கான காவல்துறையின் நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் சட்டசபை தேர்தல் புதுச்சேரியில் நடந்து முடிந்துவிட்டது. வழக்கமாக கோடை காலத்தில் தான் தேர்தல் நடப்பது வழக்கம். ஆனாலும் புதுச்சேரியின் யூனியன் பிரதேசம், கேரளம் மற்றும் அசாம் மாநிலங்களில் ஒரே கட்டமாக கடந்த 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. அதுவரை புதுச்சேரி அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சூறாவளி பயணம் மேற்கொண்டு தங்களது அனல் பறந்த பிரச்சாரத்தை நடத்தினர். கடந்த 7ஆம் தேதி பிரச்சாரம் முடிந்தது. அத்துடன் தேர்தல் திருவிழாவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சூடுபிடித்த தேர்தல் களம் தற்பொழுது அமைதியாகி ஓய்வு நிலைக்கு சென்றுவிட்டது. இனி மே 4ஆம் தேதி நடக்கும் ஓட்டு எண்ணிக்கை மட்டுமே. அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் காத்திருக்க வேண்டும். அதே வேளையில் கோடை வெயில் தனது கோர முகத்தை காட்ட தொடங்கிவிட்டது.
தற்பொழுது புதுவையில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. காலை 9 மணி முதலே வீட்டை விட்டு வெளியே தலை காட்ட முடியாத அளவிற்கு வெயிலின் உக்கிரம் வதைக்க தொடங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுகின்றனர். பிற்பகல் நேரத்தில் வீடுகளின் உள்ளேயே அமர முடியவில்லை. அந்த அளவிற்கு வெயிலின் வெப்பம் அதிகமாக உள்ளது. மின் விசிறிகளை ஓடவிட்டால் அனல் காற்றுதான் வீசுகிறது. சமையல் செய்யும் போது அடுப்பிலிருந்து ஏற்படும் வெப்பத்தில் பெண்கள் மேலும் அவதிப்படுகின்றனர். இதனால் பெரும்பாலானோர் காலையிலேயே பிற்பகலுக்கும் சேர்த்து சமையல் முடித்து விடுகின்றனர். பகல் நேரத்தில் வெயிலில் செல்லும் போது மக்கள் வெயிலின் தாக்கத்தால் மிகுந்த சிரமம் அடைகின்றனர். பழச்சாறு கடைகள் புற்றீசல் போல் முடைக்க தொடங்கிவிட்டன. வீட்டில் குளிர்ந்த தண்ணீரை பருகும் வகையில் மண்பானைகள் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். அதற்கு கடை வீதிகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள மண்பானைகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் மாலை நேரங்களில் கடற்கரை, பூங்கா போன்ற இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காற்றோட்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் அங்கு மக்கள் செல்கின்றனர். புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள மரங்களில் அணில், பறவைகள் பசியாற்ற உணவு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி நகரின் மைய பகுதியில் தாவரவியல் பூங்காவும், சட்டசபை அருகே பாரதி பூங்காவும் அமைந்துள்ளது. இங்கு ஊஞ்சல், சறுக்கு உள்ளிட்ட சிறுவர்கள் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளன. விடுமுறை நாட்கள் மற்றும் மாலை நேரத்தில் பெற்றோருடன் சிறுவர்கள் பூங்காவிற்கு வந்து விளையாடி மகிழ்கின்றனர். இரு பூங்காக்களிலும் மரங்கள் அதிகமாக உள்ளதால் இயற்கை சூழ்ந்து காணப்படுகிறது. இதில் குருவி, காகம் உள்ளிட்ட பறவைகளும் அணில்களும் அதிகமாக உள்ளன. பூங்காவிற்கு வருபவர்கள் அணில் மற்றும் பறவைகளுக்கு ஆங்காங்கே உணவு வைக்கின்றனர். தற்போது கோடை காலம் தொடங்கிவிட்டதால் வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளது. இதனால் தண்ணீர், உணவின்றி அணில், பறவைகள் தவிக்கின்றன. இதை அறிந்த சமூக அமைப்பினர் பறவைகளுக்கு உணவளிக்கும் வகையில் மரங்களில் உணவு மற்றும் தண்ணீர் வைப்பதற்கு பிளாஸ்டிக் டப்பாக்களை வைத்துள்ளனர். அதில் காலை, மாலை நேரங்களில் உணவுகள் வைக்கப்படுகிறது. மேலும் பூங்காவிற்கு வரும் பொதுமக்களும் அதில் உணவு வைத்து அதனை தின்று பறவைகள், அணில்கள் பசியாறுவதை பார்த்து மகிழ்கின்றனர். புதுச்சேரியில் 3 மையங்களில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்வு மற்றும் தேசிய பாதுகாப்பு அகாடமி, கடற்படை அகாடமி தேர்வில் 67% பேர் கலந்து கொண்ட நிலையில் 33% பேர் ஆப்சென்ட் ஆகியுள்ளனர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்வு மற்றும் தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமி தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுவையில் உள்ள கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலை பள்ளியில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்வு முதல் அமர்வு காலை 9 மணி முதல் 11 மணி வரையும், இரண்டாவது அமர்வு பிற்பகல் 12:30 மணி முதல் 2:30 மணி வரையும், மூன்றாவது அமர்வு மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் நடைபெற்றது. இந்த தேர்வு எழுத 140 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 72 பேர் 51.43% மட்டுமே கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். 68 பேர், அதாவது 48.57% தேர்வில் பங்கேற்கவில்லை. இதேபோல் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய 2 மையங்களில் தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமி தேர்வு முதல் அமர்வு காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரையும், இரண்டாவது அமர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரையும் நடைபெற்றது. இந்த தேர்வு எழுத 472 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 332 பேர், அதாவது 70.34% கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். 140 பேர், அதாவது 29.66% தேர்வில் பங்கேற்கவில்லை. இந்த 2 தேர்வுகளையும் எழுத மொத்தமாக 612 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 404 பேர் தேர்வில் கலந்து கொண்ட நிலையில் 208 பேர் ஆப்சென்ட் ஆகி இருந்தனர். மொத்தமாக இந்த தேர்வுகளில் பங்கேற்றோர் விகிதம் 67.01%ஆகவும் ஆப்சென்ட் ஆகியோர் விகிதம் 32.98%ஆகவும் உள்ளது. மேலும் தேர்வு ஒருங்கிணைப்பாளர் ஸ்மிதா, உதவி தேர்வு ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு முருகேசன், மேற்பார்வையாளராக ரயில்வே துறையின் துணை விஜிலன்ஸ் அதிகாரி மயிலேறு ஆகியோர் தேர்வு மையங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். இத்தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் வருமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். அதன்படி தேர்வர்கள் காலை 8 மணி முதல்
தேர்வு மையங்களுக்கு வர துவங்கினர். தொடர்ந்து தேர்வர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனையிடப்பட்டு ஹால் டிக்கெட் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்ட பிறகே தேர்வு மையங்களுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஒவ்வொரு அமர்வு தேர்விலும் தேர்வர்களின் ஹால் டிக்கெட் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகே தேர்வு எழுத அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு வரவும் தடை விதிக்கப்பட்டது. இந்த தேர்வையொட்டி தேர்வு மையங்களுக்கு முன்பு காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டது. தேர்வர்களின் வசதிக்காக இன்று காலை பேருந்து நிலையத்தில் இருந்து தேர்வு மையங்களுக்கு செல்ல அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதேபோல் தேர்வு முடிந்த பிறகு தேர்வு மையங்களில் இருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்லவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் புதிய உச்சத்தை தொற்றிருப்பதற்கான காரணங்கள் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி மாநில பிரதேச தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு 91.23% என்கின்ற இமாலய உச்சத்தை வாக்குப்பதிவு சதவிகிதம் பெற்றிருக்கின்றது. கடந்த 1969ஆம் ஆண்டின் முதல் சட்டசபை தேர்தல் தொடங்கி பதிவான வாக்குப்பதிவு சதவிகிதமே அதிகபட்ச சாதனையானது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனைக்கு பல்வேறு காரணங்களை அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ், புதுச்சேரி தேர்தல் ஆணையம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி ஆகியன இணைந்து தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை நடத்தின. அந்த நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில தேர்தல் வரலாற்றில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தகுந்த நிகழ்வாகவே பாராட்டப்படுகிறது.